Peaceful morning to everyone. In this video section, we are going to learn 6th standard English term 3 unit 2 poem A Tragic Story. Now let's start the class. Are you ready to learn? So first of all, a tragic story. The tragic story means ஒரு சோக கதை, ஒரு sad story. Okay, tragic means சோகமான ஒரு கதை. ஸோ இதை ரிட்டன் பண்ணது, இந்த போயட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக் பீஸ் தெக்கரி. ஓகே, ஸோ இவர் நமக்கு இந்த போமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அங்கே வந்து கொடுத்துருக்கிற ஒரு வார்ம் அப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் ஒரு டாங்கியோட டெய்ல் இருக்கும். ஸோ அங்கே கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். பட் வந்து இப்போ அந்த ப்ராசஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ புக் வந்து பிரிண்ட் பண்ணப்போ உள்ளது. ஸோ இப்போ நம்ம போம்க்கு வரலாம். ரீட் த போம் சைலண்ட்லி பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் டிஸ்கஸ் இன் கிளாஸ் வெதர் த இன்சிடென்ட்ஸ் ஆர் ஹியூமரஸ் ஆர் ட்ராஜிக்கல். ஸோ இந்த போமை நம்ம எப்படி பார்க்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப மெதுவாக நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது இந்த போயம் வந்து நமக்கு சிரிப்பு வர வைக்கிறதா இருக்கா இல்லை சோகமானதாக இருக்கா அப்படின்றத லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த போமில் ஸ்டான்சாஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டான்சா வைஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more, because it hung behind him. He mused upon this curious case, and swore he had changed the pigtail's place, and have it hanging at his face, not dangling there behind him. Says he, the mystery I have found, says he, the mystery I've found. I'll turn me around, he turned him round, but still it hung behind him. Then round and round, and out and in, all day the puzzled stage did spin. In vain it mattered not a pin, the pigtail hung behind him. And right and left and round about, and up and down and in and out, he turned, but still the pigtail hung steadily behind him. And though his efforts never slack, and though he twist and twill and tack, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. So the poet name is William Makepeace Thackeray. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டான்ஸா வைஸ் மீனிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போயட்டோட டெஃபினேஷன். ஸோ போயட் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். த போயட் அபவுட் வில்லியம் மேக்பீஸ் Thackeray was one of the great novelists of the English Victorian age. ஸோ விக்டோரியன் ஏஜில் வந்து இவர் ரொம்ப கிரேட்டான ஒரு நாவலாசிரியராக இருந்திருக்கிறாரு. His Vanity Fair is one of the finest and best known novels in English literature. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே இவரோட வேனிட்டி ஃபேர் அப்படின்றது ரொம்ப ஒரு பெஸ்ட் நாவலாக இருந்திருக்கு. Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentences. ஸோ இவரோட ரைட்டிங் எப்படியுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக எல்லாருமே லேர்ன் பண்ணக்கூடியதாக, எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய வெக்காபுலரியை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரைட் பண்ணியிருப்பார். தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்ட் வித் ஹிஸ் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். ஸோ இந்த குவாலிட்டிஸ் தான் வந்து அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில், ஸோ அவர் வந்து அவரோட ரைட்டிங் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கும், அவர் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? Now let's see the first two stanzas. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more, because it hung behind him. ஸோ இதில் ரைமிங் வேர்ட்ஸும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஸோ in this poem the poet described the story of a sage who had a very handsome pigtail, but he was much worried
that it was always behind him. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில், யோர் மீன்ஸ் பண்டைய காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சேஜ் அப்படின்னா வைஸ்மேன். வைஸ்மேன்னா ஒரு முனிவர், துறவி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குடுமின்னா பேக் சைடில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம குடுமி அப்படின்னு சொல்லுவோம். பிக்டெயில். ஸோ அதுதான் வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அவருக்கு இந்த பிக்டெயில்னாலே ஒரு சோகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு ஃப்ரண்ட் சைடில் இல்லையா, பேக் சைடில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துகிறதா இருந்துச்சு. Now let's see the second stanza. He mused upon this curious case and swore he'd change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. So he wondered why it had to be so, and swore that he would restore it to its right place to have it hanging at his face and not be dangling so behind him. ஸோ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நம்மளோட குடுமி வந்து ஏன் வந்து ஃப்ரண்ட் சைடில் இல்லாமல் பேக் சைடில் இருக்குது. ஸோ வந்து அது நம்ம ஃப்ரண்ட் சைடில், நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து அந்த டெயில் வந்து ஊஞ்சல் ஆடுறமே, நிறையா வால் இருந்துச்சுன்னா அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வேகிங் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஏன் வந்து அது பின்னாடி தொங்குது, நமக்கு முன்னே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார். இவர் ஒரு துறவியாக இருந்தாலும் அவரோட நடவடிக்கை வந்து எப்படின்னா நமக்கு ஒரு கொஞ்சம் சிரிப்பை உண்டாக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு சேஜ், அதாவது ஒரு துறவி. இவர் தன்னோட முடி ஃப்ரண்ட் சைடில் வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாம் ஓத ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யோர், ஓர், மோர். ஓகே, ஸோ ரைம் ஸ்கீம் ஏ. செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா கேஸ், பிளேஸ், ஃபேஸ். அதாவது இந்த ஸ்டான்ஸால் 4 லைன்ஸ் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு 3மே உங்களுக்கு ஒரே ரைமிங் வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஏ அதுக்கப்புறம் ஹிம் வந்து பியாக மாறும். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸால் ஆல்ரெடி பி கொடுத்ததுனால கேஸ், பிளேஸ், ஃபேஸ் அப்படின்றது சின்னு வரும். அதுக்கு கீழே உள்ளது டி அப்படின்னு. அதாவது கண்டினியூவாக கொடுக்கும்போது நம்ம இப்படி கொடுக்கணும். ஸ்டான்ஸா வைஸ் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை ஏ மட்டும்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டான்ஸாக்கும் உள்ள கிளாசரி பார்த்திங்கன்னா சேஜ், யோர். சேஜ் மீன்ஸ் வைஸ் மேன். வைஸ் மேன் அப்படின்னா துறவி. யோர் அப்படின்னா லாங் அகோ, அதாவது பண்டைய காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ now let's see the third stanza. Says he the mystery I found, says he the mystery I found. I'll turn me round. He turned him round, but still it hung behind him. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, என்ன மர்மம், மிஸ்டரி அப்படின்னா மர்மம்னு அர்த்தம். ஸோ நமக்கு மர்மம் தெரிஞ்சிருச்சு. நம்மளோட மர்மம் வந்து என்னது, நம்மளோட டெயில் வந்து ஃப்ரண்ட் சைடில் இல்லாமல் பேக் சைடில் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்துக்கிறாரு. அவரையே பேக் சைடில் திரும்பி பார்த்துக்கிறாரு, திரும்பி பார்த்துக்கிறாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் ஃபுல்லாக வந்து திரும்ப முடியல. அவரால் பின்னாடி திரும்பி தான் தன்னோட வாளோட அழகை வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டான்ஸால் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபவுண்ட், ரவுண்ட். ஓகேவா? இது சேமாக இருக்குது. ஹிம் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே இ கீழே எஃப்னு வரணும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபோர்த்து ஸ்டான்ஸா. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் ஆல் டே த பசில்ட் சேஜ் டிட் ஸ்பின் இட் வைன் இட் மேட்டர்ட் not a pin, the pigtail hung behind him. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மர்மம் அப்படின்னா, நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்னோட தலையில் இருக்கிற அந்த பேக் சைடில் இருக்க அந்த பிக்டெயில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு. அதனால நோ யூஸ். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுற்றி பார்க்குறாரு. அந்த தன்னோட பிக்டெயில் என்ன பண்ணுறாரு, அவரும் சுற்றிக்கிறாரு, வெளிப்பக்கமாக சுற்றுறாரு, ரிவர்ஸ் சைடில் வந்து சுற்றுறாரு, உள்பக்கமாக சுற்றுறாரு. எப்படி சுற்றினாலும் அவருக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு சுற்றியிருக்கோம், நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு அவர் இது ஒரு சின்ன விஷயம், இது இப்படி தான் நம்மளோட நேச்சர் அப்படின்றத அவர் கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ணி இதுக்காக அவர் தன்னை வருத்திக்க ஆரம்பிச்சிருக்கார். ஸோ அதனால் அவருக்கு எந்த யூஸுமே ஆகலை. ஸோ இப்போ என்ன செஞ்சாலும் அவரோட குடுமி வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன், ஸ்பின், பின். ஸோ அப்போ இதுக்கு அடுத்தடுத்த லெட்டர் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இன், ஸ்பின்,
spin. ஸோ இந்த 2 ஸ்டான்ஸாக்கும் உள்ள கிளாஸரி பார்த்தீங்கன்னா மியூஸ்டுன்னா தாட் ஓவர். ஸோ கியூரியஸ் அப்படின்னா eager to learn more. pigtail அப்படின்னா a plaited lock of hair worn singly at the back. ஸோ பிக்டெயில் என்ன மீனிங்னா சடைன்னு சொல்லுவோம், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய சடை. மியூஸ்ட் அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்குறது, தாட் ஓவர்னால் அதை பற்றி யோசனை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? க்யூரியஸ் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக ஈகராக வந்து நம்ம அதை சிந்திக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் and right and left and round about and up and down and in and out he turned, but still the pigtail stout hung steadily behind him. அதாவது இப்போ என்ன பண்ணுறாருனா ரைட் சைடில் டர்ன் பண்ணுறாரு, லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணுறாரு, மேலே வந்து குதித்து பார்க்குறாரு, கீழே டவுனில் குதித்து பார்க்குறாரு. எப்படி செஞ்சு பார்த்தாலும் அவர் ஒரு நாளைக்கு அதை வந்து ஒரு தியானம் போலவே அது ஒரு ரெகுலராக அவ்வளோ டைம் செஞ்சு பார்க்குறாரு. என்ன செஞ்சாலும் அவரோட அந்த பிக்சரில் என்ன பண்ணலைன்னா ஃப்ரண்ட் சைடில் வரவே இல்லை. முரட்டுத்தனமாகவும் என்ன பண்ணுறாரு, நிறையா விஷயங்களை தொங்கி பார்க்குறாரு, இழுத்து பார்க்குறாரு. எப்படி செஞ்சாலும் ஃப்ரண்ட் சைடுக்கு அவரோட பிக்சர் வந்து வரவே இல்லை. லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா and though his efforts never slack and though he twist and strill and tag alas still faithful to his back the pigtail hangs behind him. என்ன செஞ்சாலும் அப் அண்ட் டவுனில் செஞ்சாலும் ரைட் லெஃப்டில் செஞ்சாலும் அவரோட முயற்சி வந்து என்ன ஆச்சுன்னா தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அவர் ஸ்பின் பண்ணி பார்த்தா, ஸ்பின்னா நல்லா சுற்றி விடுறது. ஸோ எப்படி செஞ்சாலும் ஐயோ இன்னும் ஏன் வந்து எனக்கு இப்படி வருது, எல்லாரும் என்னோட முதுகுக்கு பின்னாடி தான் வந்து பாராட்டுறாங்க, ஏன் வந்து அது என்னோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடாது, ஏன்னா அவரோட பிக்டெயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாரும் வந்து என்னோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும்போது இன்னும் நல்லா என்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் கடைசி வரைக்கும் அவ்வளோல எஃபர்ட்டை வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ தேர்டு ஃபோர்த்து ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணார், ஸ்பின் பண்ணுறாரு, ஸோ அப் அண்ட் டவுன் மாற்றுறாரு, ஸோ மேலேயும் கீழேயும் அதை வந்து ஷேக் பண்ண, எப்படி செஞ்சாலும் அந்த பிக்டெயில் வந்து ஃப்ரண்ட் சைடில் மாறவே இல்லை. ஸோ இந்த போயம் நம்ம எதை வந்து நமக்கு சொல்லுது, இதோட மாரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் இஸ் ஹியூமரஸ் ஒன் அண்ட் மேக் அஸ் லாஃப். ஸோ வந்து நம்ம நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆஸ் வி இமேஜின் த சேஜ் டேர்னிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் டு மேக் ஹிஸ் பிக்டெயில் கம் டு ஹிஸ் ஃபேஸ் இன் வைன். ஸோ அவர் எப்படி டேர்ன் பண்ணி அவரோட பிக்சர் வந்து ஃபேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி எடுக்கிறது தான் நமக்கு இந்த போம்லே வந்து நம்ம ஒரு ஹியூமரஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் உள்ள கிளாஸரி பார்த்திங்கன்னா மிஸ்டரி அப்படின்னா பசில், நெக்ஸ்ட்டு ஸ்டோட் அப்படின்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ மிஸ்டரி அப்படின்றது புரியாத புதிர், பசில்னு சொல்லுவோம். ஸ்டோட் அப்படின்றது உறுதியாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த போம்க்குரிய கொஸ்டின் ஆன்சர் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.